ஹலோ ஆல் வணக்கம். SA 20 விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. அதை விட விறுவிறுப்பா மழை பெஞ்சு நிறைய மேட்சை உழப்பி விட்டுட்டு இருக்கு. ஆன் தட் நோட், டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் வர்சஸ் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ். பிடாக் வெல்கம் டு த ஷோ. இந்த மேட்ச் வந்து டர்பன்ல நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஈவினிங் மேட்ச். இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? டர்பன் ஆல்ரெடி குவாலிஃபயர் ஆட போறாங்க. இதுக்கு மேல அவங்க ரெண்டு மேட்சும் மறுநாடி வாங்கினாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்கும் போது இந்த பாட்டம் த்ரீ டீம்ஸ் போன எபிசோட்லயே சொன்னோம். எந்த மேட்ச் ஸ்லிப் அவுட் ஆனாலும் அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் கஷ்டமாயிடும் போது இப்ப இவங்க 10 பாயிண்ட்ல இருக்காங்க. ரைட் நோ தேர் 10 பாயிண்ட்ஸ். அதனால வந்துட்டு இவங்க அந்த 4 பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர் ஹிட் பை இன்ஜுரிஸ். அன்பார்ச்சுனேட்லி ஜிம்மி நீஷம் இஸ் ஆல்சோ ரூல்ட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். அவங்களுக்கு ஓவர்சீஸ் ஃபாரினர்ஸே கிடையாது. இந்த பால் ஸ்டெர்லிங்கும் இன்ஜூர்டு. அவங்களுக்கு 3 ஃபாரினர் வச்சு தான் அவங்க ஆடணும். அதுவும் தேர் கோயிங் டு பிளே ஆன் ஸ்லோ பிச்சு. அவங்களுக்கு ஸ்பின்னர்ஸும் கிடையாது. அங்க மாட்டிப்பாங்க. இப்ப இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து லாஸ்ட் 17 மேட்சஸ் டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 9 ஜெயிச்சிருக்காங்க. டீம் பேட்டிங் செகண்ட் 8 ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 176, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 163. ஸ்பின்னர்ஸோட எக்கானமி ரேட் வந்து 7.83. 45% ஆஃப் த விக்கெட்ஸ் ஸ்பின்னர்ஸ் எடுக்கிறாங்க. போன மேட்ச் 2 நாள் முன்னாடி இங்க ஆடினதுல ஆல் ராயல்ஸோட ஸ்பின்னர்ஸ் 12 ஓவர்ல 91 ரன் 4 விக்கெட். ஓகே. டர்பன் சூப்பர் ஜெயின்ஸோட ஸ்பின்னர்ஸ் 7.2 ஓவர்ஸ் 34 ரன்ஸ் 7 விக்கெட்ஸ். அப்படிங்கும் போது எவ்வளவு பெரிய இம்பாக்ட். 12 ஓவர்ஸ் 91 ஃபார் 4 நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தாங்கும் போது இந்த 12 ஓவர் போறதுக்கே இங்க ஆள் கிடையாது பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்ல. டீம் வின்னிங் த டாஸ் ஆஃப் பேட்டட் 13 அவுட் ஆஃப் 17 டைம்ஸ். டிஎஸ்ஜி ஒன் த டாஸ் அண்ட் பேட்டட் ஃபர்ஸ்ட். டீம் விச் ஸ்கோர் மோர் ரன்ஸ் இந்த மிடில் ஓவர்ஸ். ஒரு கேம் தோத்தது இல்லைங்க. ஒவ்வொரு தரையும் இதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் இந்த மிடில் ஓவர்ஸ்ல 81 ஃபார் நோ லாஸ். பால் ராயல்ஸ் 38 ஃபார் 7. லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் 2s and 3s ஸ்கோர்ட் இன் வென்யூ இன் சவுத் ஆப்பிரிக்கா. அதே தான் திருப்பியும் சொல்றேன். 175 கோஸ்டல் ஏரியால அடிச்சீங்கன்னா அதுக்கு மேல வர்றதெல்லாம் போனஸ். அது வின்னிங் ஸ்கோர். அது 6 ஓவர்ல ஸ்டார்ட் கிடைக்கணும். 7 to 10 கன்சாலிடேஷன். 55 ஃபார் 2 ஃபர்ஸ்ட் 6. ஒரு 28 to 30 இந்த செகண்ட். 10 ஓவர்ல 80 to 85 ஒரு ஸ்டார்ட் வந்துடணும். கோஸ்டல் ஏரியாஸ்ல எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல ஸ்டார்ட் வந்துடணும். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து 11 to 15 பெருசா விக்கெட் விடாம ஒரு 8 and over 125 ஃபார் 4. அதுக்கப்புறம் கடைசியில கஷ்டமா இருந்தாலும் ஸ்கோரிங் எப்படியோ ஒரு 50 வந்துடும். இஃப் யூ ஹேவ் அ பேட்டிங் டெப்த் அண்ட் ஒன் செட்டில் பேட்ஸ்மேன். 175 ஃபார் 4, 50 ஃபார் 4 இந்த லாஸ்ட் 5 ஓவர்ஸ்னா 175 ஃபார் 8 வந்துடும். இப்ப டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க பிளேயிங் லெவனை சேஞ்ச் பண்ற மாதிரியும் தெரியல. சேஞ்ச் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. Matthew Breedske, the promising Matthew Breedske is knocking the doors for South Africa, is doing well. He will open with Tony DeZorzi. He will also get another chance. நல்ல பிளேயர். ஆனா இந்த டோர்னமெண்ட்ல அவர் இன்னும் வரல. John Smuts has been a revelation for them. Also bowling a few overs and also batting well. Followed by Quinton de Kock, புது ஆதாரம் at number 4. ஹென்ரிக் கிளாசன் அவரை யார் நிறுத்த போறாங்க தெரியல. அதுக்கப்புறம் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் த ஹல்க். லாஸ்ட் மேட்சும் ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு 30 ரன்ஸ் அடிச்சாரு. பியான் முல்டர் நம்பர் 7ல வந்து இந்த பினிஷர் ரோல கரெக்டா இப்ப பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கேஷவ் மகாராஜ் த கன். அதுக்கப்புறம் நூர் அகமத் த கன். 2 ஸ்பின்னர். ரீஸ் டாப்லி அண்ட் நவீன் உல் ஹக். ஏன் வந்து இந்த 2 பவுலர்ஸும் இங்க எடுக்கும்னா பிகாஸ் தே மோர் ரிலே ஆன் தேர் ஸ்லோயர் டெலிவரிஸ். அப்படிங்கும் போது தட் இஸ் கோயிங் டு பி அ பிக் திங் ஃபார் தம். அப்படிங்கும்போது பர்ஃபெக்ட் பிளேயிங் லெவன் இது. இப்ப கேபிட்டல்ஸ் பாத்தீங்கன்னா நவ் வித் ஜிம்மி நீஷம் ஆல்சோ அவுட். அவங்களுக்கு வேற வழியே கிடையாது. அந்த இவரும் மிகேல் பிரிட்டோரியஸும் அன்பார்ச்சுனேட்லி ஃபைட்டிங் ஃபார் ஃபிட்னஸ். அவர் வந்தாலும் உள்ள வரத்துக்கு ஆள் கிடையாது. ஏன்னா வந்து யாரையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஒன்னு இந்த கார்பின் போஷை ரீப்ளேஸ் பண்ணணும், இல்லைன்னா டேரன் டுப்போவில்லனை ரீப்ளேஸ் பண்ணணும். டுப்போவில்லன் போல் வெரி வெல் இன் ஒன் ஆஃப் த கேம்ஸ் டு வின் த கேம் ஃபார் தம்ன்றதுனால அவங்களோட பிளேயிங் லெவன் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்ப்ளோசிவ் ஃபில் சால்ட், எக்ஸ்ப்ளோசிவ் வில் ஜாக்ஸ், எக்ஸ்ப்ளோசிவ் ரைலி ரூசோ, எக்ஸ்ப்ளோசிவ் கைல் வரேனு, தெரியாது காலின் இங்கிராம், தெரியாது ஷான் டாட்ஸ்வெல், தெரியாது கார்பின் போஷ். அதுக்கப்புறம் வெரி குட் ஈத்தான் போஷ் பவர் பிளே பவுலரு, ரிலையபிள் ஆதில் ரஷீதியர், வெயின் பார்னெல் அண்ட் டேரன் டுபவில்லன். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் இடிக்கிற டாப் 4. மேத்யூ பிரிட்ஸ்கே எப்படி ஆடுவார்? ஒரே கியர் தான். டோனி டிசோர்சி 2 கியர் இருக்கு. ஜான்ஸ் மட்டும் அடிக்கிறாரு. குவிண்டன் டிகாக் வில் ஆல்சோ ஹேவ் 1 கியர். இங்க பாத்தீங்கன்னா கண்ணுல கருப்பு துணி கட்டிக்கிட்டு ஆடுற ஒரு டீம். ஃபில் சால்ட், வில் ஜாக்ஸ், ரைலி ரூசோ, கைல் பெரனே ஆல் கோயிங் டு கோ ஹேமர் அண்ட் டாங்ஸ். இந்த டர்பன் ஸ்லோ பிச்ல அடிக்கணும்னு சொல்றேன். மைண்ட்லெஸ்ஸா அடிச்சீங்கன்னா என்ன ஆகும் தெரியாது. 2 பேர் ரைட் ஹேண்டர்ஸ். ஜான் ஸ்மட்ஸ் மைட் ஓபன் த போலிங். அதையும் சொல்லிடுறேன் இப்பவே. இப்ப இவங்களுக்கு எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் ஜாஸ்தியா இருந்தாலும் அங்க பாத்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி ஹோம் கண்டிஷன்ஸ் அப்படிங்கும் போது இந்த டாப் 6 ஓவர்ஸ்ல அந்த 55 ஃபார் 2 வர்றதுக்கான மோர் சான்சஸ். இவங்க 70 ஃபார் 2 வரலாம், இல்லைன்னா 44 ஃபார் 4 ஆளாங்கனால
அந்த எட்ஜ் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மிடில் ஆர்டர், ரோயல் மிடில் ஆர்டர், ஹென்ரிச் கிளாசன் பவர், மார்க்கஸ் ஸ்டானிஸ் பவர், வியான் மல்டர் பவர், கேஷவ் மகாராஜ் கேன் பேட். இங்க என்னன்னா திஸ் கைஸ் பேட் வெரி டீப். ஆனா வந்துட்டு எனி ஒன் கேன் வின் த மேட்ச் ஃபார் தம் ஃப்ரம் தட் சுச்சுவேஷன் தெரியாது. காலின் இன்கிராம் தெரியாது, ஷேன் டேட்ஸ்வெல் தெரியாது, கார்பின் போஷ் கேன் பேட் தெரியாது, ஈதான் போஷ் கேன் பேட் தெரியாது, வைன் பார்னல் கேன் பேட் தெரியாது, ஆதில் ரஷீத் ஆல்சோ கேன் பேட் தெரியாது. அப்படிங்கிறதுனால அந்த எட்ஜும் அவங்களுக்கு இருக்கும். இங்க 3 bowler 27 or less கொடுக்கறது யாரு? ஆதில் ரஷீத், you can put your money on him definitely. ஈதான் போஷ் is going to be an asset in power play, but it's not an expert death overs bowler. அவரை எப்படி போடணும்னா they got so many bowling options. கார்பின் போஷ் போடுவார், வெயின் பார்னல், டேரன் டுப்பவில்லன். இப்போ உங்களுக்கு வில் ஜாக்ஸ் இஸ் ஆல்சோ போலிங் எஃபெக்டிவ் ஸ்பின்னுங்கும் போது அவரை கரெக்டா யூஸ் பண்ணா ஒரு 2 bowler டெஃபினட்டா இங்க இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா நூர் அகமத் டெஃபினெட்லி எஸ், கேஷவ் மகாராஜ் டெஃபினெட்லி எஸ், ஜான் ஸ்மட்ஸ் அ சான்ஸ், ஈவன் நவீன் லக்குங்கும் போது அந்த எட்ஜும் டெஃபினட்டா அவங்களுக்கு இருக்கு. அப்படின்றதுனால the way they are playing, they are on a roll, particularly in a home conditions, the spin heavy based and also a solid top sixன்றதுனால they'll go with a very handsome edge of 60-40. இப்ப வந்துட்டு உங்ககிட்ட சொல்றேன், ஏன்னா நீங்க நிறைய இது நான் சொல்லியும் அந்த பக்கம் போகும்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க சொல்லி அது நடந்திருக்கு. டர்பன் சூப்பர் ஜெயின்ஸா இல்லைன்னா ஒரு கடைசி கைத்துல இந்த இணைந்த கைகள் படத்துல அருண் பாண்டியன் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு, ராங்கி அப்படி தூக்கி போட்டு அப்படி நித்துவாரு. அந்த மாதிரி நிக்கலாம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிற பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ். இல்ல, டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பீடா. ஆன் தட் நோட், ஃபேண்டசி பிக்ஸ் என்னென்ன? இந்த கிரவுண்ட்ல ஸ்பின்னர்ஸா பேக் பண்ணுங்க. லாஸ்ட் கேமும் சொன்னோம் ஸ்பின்னர்ஸா எடுங்கன்னு. நூர் அகமது 5 விக்கெட் எடுத்தாரு. அதனால இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூ ஹேவ் டு கோ வித் த சேம் திங். யூ கெட் கேஷவ் மகாராஜ் இயர், யூ கெட் இவர் நூர் அகமது இயர், யூ கெட் ஆதில் ரஷீத் இயர். 3 ஸ்பின்னர் நான் நெகோஷியபிள். வில் ஜாக்ஸ் நான் ஏன் எடுக்கிறேன்னா நாட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பேட்டிங், ஐ எம் ஜஸ்ட் கெட்டிங் ஹிம் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் போலிங். அதனால வில் ஜாக்ஸ், அதுக்கப்புறம் ஹென்ரிக் கிளாசன். ஸோ என்னோட 5 பிக் பாத்தீங்கன்னா ஹென்ரிக் கிளாசன், வில் ஜாக்ஸ், ஆதில் ரஷீத், நூர் அகமத் அண்ட் கேஷவ் மகாராஜ். இதை ஒத்துக்கிட்டு ஒரு ரெவன்யூ ஸ்டாம்ப் குத்துறீங்களா? குத்திட்டு அதுக்கப்புறம் ஆட்ட நாயகன் யாரு, நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்க போற அந்த நாயகன் யாரு அப்படின்னு தான் சொல்லிடுங்க. ஒத்துக்கிட்டு ரெவன்யூ ஸ்டாம்ப், பாஸ்போர்ட் ஸ்டாம்ப் எல்லாத்தையும் குத்திடலாம். இது போக என்ன, கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி ஸ்பின்னர்ஸை பேக் பண்ணி தான் ஆகணும். அண்ட் யூ பிக் த 3 பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ். இந்த பக்கம் ஜே ஸ்மட்ஸ், ஜான் ஸ்மட்ஸ் எடுத்துடலாம். பவுலிங்கும் போடுவாரு, பேட்டிங்கும் உண்டு. இந்த பக்கம் எனக்கு என்னமோ ரைலி ரூசோ அடிப்பாருன்னு தோணி போயிடா. ஸோ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய ஃபேண்டசி பிக் முடிஞ்சது. உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் அனாலிசிஸ் எல்லாம் கொடுத்துருங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் தாட்ஸ் என்ன? 60-40 ஒரு பெரிய எட்ஜ் கொடுத்துருக்கீங்க. உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? என்னோட எட்ஜ் தப்பா போகணும்னு நினைக்கிறேன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா டோர்னமெண்ட் செத்து போயிடும். ஏன்னா இப்ப மழை நடந்துட்டு இருக்கு. we are doing this in the middle of JSK MICT. 6 ஓவருக்கு அப்புறம் மழை வந்துச்சு. அவங்க 2 பாயிண்ட் வந்துட்டாங்கன்னா இப்ப அவங்க 10 பாயிண்ட் வந்துருவாங்க. they will be in par with Pretoria Capitals. MICT will be on 11 points ahead of Pretoria Capitals. அப்படிங்கும்போது இந்த மேட்ச் Pretoria Capitals அடி வாங்கினாங்கன்னா ரொம்ப கஷ்டமாடும். even though they have got 2 matches head on against MICT. ஸோ அந்த 2 மேட்ச் ஜெயிச்சாலும் சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஜேஎஸ்கேக்கு 2 மேட்ச் இருக்குங்கும் போது என்ன வேணாலும் நடக்கும்ன்றதுனால இந்த மேட்ச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தம். பர்டிகுலர்லி இஃப் திஸ் மேட்ச் ரெயின்ஸ் அவுட், அவங்க 14 பாயிண்ட் போயிட்டாங்கன்னா இட்ஸ் அ சைசபிள் லீட். சீயிங் தி அதர் டீம்ஸ். அவங்க 14 பாயிண்ட் போயிட்டாங்கன்னா ஜேஎஸ்கே 10ல நின்றுடுவாங்க. ஸோ ஒரு மேட்ச் ஜெயிச்சாதான் அவங்களை பிடிக்கவே முடியும். அவங்களுக்கு ஜேஎஸ்கேவோட நெட் ரன் ரேட்டும் ரொம்ப மோசமா இருக்குங்கும் போது பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் வாண்ட் திஸ் வெரி பேட்லின்றதுனால அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் டோர்னமெண்ட் கெட்டிங் இன்ட்ரெஸ்டிங். இப்ப நீங்க ஒரு 3 நாள் மேட்ச் இருக்கு, ஆல்ரெடி 4 பேர் குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னா யார் பார்ப்பாங்க அந்த மேட்சை? யார் who will follow it? அட்லீஸ்ட் அந்த சேக் ஆஃப் தட் நீங்க சொல்ற மாதிரி Riley Russo should play a massive innings here. Good player of spin and a destructive player. I want him to come in, to the picture. நீங்க சொன்ன மாதிரி ஒரு man of the match performance கொடுக்கணும். That's all we got from here. The next one, again, we will keep entertaining you in the previews of this. The most important thing is going to be சார் சொன்ன மாதிரி இனிமே அந்த புடல் உருவல்ன்றதை நாங்க யூஸ் பண்ண போறது இல்ல. And the next big episode is going to be what is going to happen in Visakhapatnam for the second test preview between India and England. Until we come back and entertain you for another episode, thanks a lot and bye-bye.